வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது, நேற்று இட்லி சுட்டதெல்லாம் மீஞ்சு போயிருக்கும். அதுக்கு ஒரு அருமையான டிஷ் செய்யலாம். அது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாமா? முதல்ல இட்லியெல்லாம் மீந்தம் உள்ளதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடாய் சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிச்சிருங்க. பொரிச்சிட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிறகு கடாய் சட்டியில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றினா அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஊற்றிட்டு நல்லா கடுகு தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். பிறகு கருவேப்பிலை போட்டுடணும். போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் அதை போட்டுக்கணும். போட்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, தக்காளி ஒரு 2 போட்டு இதையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. பச்சை நிறம் போனோன்னு எடுத்துடணும். அது முடியும் நல்லா வணக்குங்க. நல்லா அது ஒரு கொலகொலப்பு தன்மை வர்ற முடியும் நல்லா வணக்குங்க. வணக்கின பிறகு அதெல்லாமே நல்லா வெந்துடணும். பிறகு இந்த இட்லி தூக்கி அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டி எடுத்து அதில் தேவைக்கேற்ப, ஏன்னா ஏற்கனவே இட்லிலேயே உப்பு இருக்கும், இது தேவைக்கேற்ப உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டுருங்க. வாசமாக செம சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க அருமையாக விரும்பி சாப்பிடுங்க. இதை ஸ்கூலுக்கு கூட கொண்டு போயிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.